जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री प्रभुपाதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் கணிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பக்கங்களும் மடியான பணிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ப்ரோ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7 துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்லோகம் எத்தனை ஸ்ரீமதி? 10. ஸ்லோகம் 10, டெக்ஸ்ட் 10 பார்க்க போகிறோம் நம்ம. சுதா உவாச்ச ஆத்மராமஸ் 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 சொல்லல ஒன்று அப்படிங்க. ஆத்மராமஸ் சா முனையோ நீர்கிரந்தா அபி உருக்ரமே கூர்வந்தி அஹைதுகி பக்தி இத்தம் பூதா குணோ ஹரி. சுதா உவாச்ச ஆத்மராமஸ்ச முனயோ நீர்கிரந்தா அபி உருக்ரமே கூர்வந்தி அஹைதுகிம் பக்தி இதம் புத்தா குணோ ஹரி. ஸ்னேகமதி படிக்கிறீங்களா? சுதா உவாச்ச ஆத்மராமச்ச முனயோ நீர்கிரந்தா அபி உருக்ரமே கூர்வந்தி ஹைதுகிம் பக்தி இதம் பூதா குணோ ஹரி. உஷா மாதாஜி இப்போ ஒரு மாதம் பண்ணி படிக்கிறீங்களா? அப்படிங்க. சுதா உவாச்ச ஆத்மராமச்ச முனயோ நீர்கிரந்தா அபி உருக்ரமே கூர்வந்தி ஹைதுகிம் பக்தி இதம் போதா குணோ ஹரி. சூப்பர் சூப்பர், நல்லா படிக்கிறீங்க. வெரி குட் வெரி குட். உஷா உஷா மாதிரி சாரி மாதிரி உங்களை கூப்பிட்டு படிக்கூடாம படிங்க மாதிரி. சுதா உவாச்ச ஆத்மராமஸ்ச முனயோ நீர்கிரந்தா அபி உருக்ரமே கூர்வந்தி ஹைதுகிம் பக்தி இதம் பூதா குணோ ஹரி. சுதா உவாச்ச சுத கோஸ்வாமி கூறினார், ஆத்மராமா ஆத்ம திருப்தி அடைபவர் பொதுவாக ஆன்மீக ஆத்மா சா தவிரவும் முனையா முனைவர்கள் நீர்கிரந்தா எல்லா பந்தத்திலிருந்தும் விடுபட்டவர் அபி இருப்பினும் உருக்ரமே மிகச்சிறந்த சாகசங்களை புரிபவரும் கூர்வந்தி செய்கின்றன அஹைதுகி கலப்படமில்லாத பக்தி பக்தி தொண்டு இதம் பூதா அத்தகைய அற்புதமான குணங்கள் ஹரி பகவான். மொழிபெயர்ப்பு. சுத கோஸ்வாமி கூறினார், எல்லா வகையான ஆத்மராமர்களுக்கும்
ஆன்மீக ஆத்மாவின் இன்பம் காண்பவர். முக்கியமான தன் உணர்வு பாதையில் நிலை பெற்றவர்கள் எல்லா வகையான பௌதிக பந்தத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருந்த பொழுதும் பரமபுருஷ பகவானுக்கு கலப்படமற்ற தூய பக்தி தொண்டை செய்ய விரும்புகின்றன. அதாவது பகவான் உன்னதமான குணங்களை பெற்றிருப்பதால் அவர் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவரையும் கவர்ந்திழுக்கின்றார் என்பதையே இது குறிக்கிறது. எஸ் பிரஜா மாதாஜி 10 மாதாஜி. All different varieties of Atma Ramas, those who take pleasure in Atma or spirit self, especially those established from the path of self-realization, though free from all kinds of material bondage, desire to render unalloyed devotional service unto the personality of Godhead. This means that the Lord possesses transcendental qualities and therefore can attract everyone, including liberated souls. ஓகே, நம்ம இந்த பொருளுரையை வந்து நம்ம தனியாக படிச்சுட்டு கிளாஸ் கொடுக்கணும்னா இன்றைக்கி நம்ம வந்து புருபாத ரொம்ப ஒண்டர்ஃபுல் பொருளை கொடுத்துருக்காரு. நானும் தனியாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை வேறு ஜோனலேருந்து போடலாம் பார்த்தேன். புரோபாதர் வந்து இதில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாரு. இது அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணால் சக்ஷா புரோபாதர் நம்மகிட்ட பேசுகிறார். ஓகேவா? அதனால் வந்து என்ன தனியாக படிக்காமல் இது ஒன்று ஒன்றா படித்து நம்ம அப்படியே வந்து இது அப்படியே வந்து நம்ம வந்து கிளாஸாக பார்த்துடலாம். ஓகேவா உஷா மாதாஜி? சுதவாச்ச ஆத்மாராமச்சா முனையோ நிர்கிரந்த அபி உருக்கிரமே குர்வந்தி அஹித்துகிம் பக்திம் இதம்பூதா குணோஹரி. இந்த ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது என்ன ஸ்லோகம்னா இட்ஸ் வெரி வெரி ஒரு தத்துவம் நிறைஞ்ச ஒரு ஸ்லோகம். அதாவது வந்து சுத கோஸ்வாமி இந்த ஸ்லோகம் யார்கிட்ட பேசுகிறாங்க ரவி பிரபு? சுத கோஸ்வாமி யார் பிரபு? சுத கோஸ்வாமி யார்? சுத கோஸ்வாமி இப்போ வந்து எங்கேருந்து பேசுகிறாரு? யார்கிட்ட பேசுகிறாரு? ராஜா கிட்ட பேசுகிறாரா இல்லை பரிச்சய மகாராஜிட்ட பேசுகிறாரா? பரிச்சய மகாராஜிட்ட பேச அது சுகதேவ கோஸ்வாமி. இப்போ சுத கோஸ்வாமி யார்கிட்ட பேசுகிறாரு? இப்போ சவுனக ரிஷி. அப்போ போன வாரம் சவுனக ரிஷி கேள்வி கேட்டார் கரெக்டா? அப்போ அந்த கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டார்? சவுனக ரிஷி கேட்குறாரு என்னதான், சுத கோஸ்வாமி ஏற்கனவே தன்னொரு பாதையை ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் சுய திருப்தி கொண்டவராக இருந்த அவர் ஏன் எனவே அதாவது சுகதேவ கோஸ்வாமி அதாவது வந்து பகவானுடைய ஆன்மீக சக்தி அவர் சுகதேவ கோஸ்வாமி. போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டா? அவர் எங்கேருந்து வந்தார் சுகதேவ கோஸ்வாமி? அவர் ராதாராணியோட பேரன் கிளி, ஞாபகம் இருக்கா பிரபு? அப்போ அந்த கிளி தான் வந்து சுகதேவ கோஸ்வாமி. அவர் வந்து ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவர். ஆனால் இருந்தும் எதுக்காக வந்து அவர் வந்து பாகவத் கேட்குறாரு? அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சுத கோஸ்வாமி வந்து என்ன பண்ணுறாரு? அவர் வந்து திருப்பி பேசுகிறாரு. என்ன பதில் சொல்கிறார்? என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து ஆத்மா ராமாஸை பற்றி சொல்கிறாரு. ஆத்மா ராமாஸ்னா பயங்கர சண்டை போகுது போல் பண்ணி ப்ரோ. அதுக்காக சாத்திங்க ப்ரோ கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் குறவா வச்சு சொல்லுங்கள் வர. ஓகேவா? அப்போ இது ஆத்மாராம ஸ்லோகம். ஆத்மாராம ஸ்லோகம்னா வந்து என்னென்னா அதாவது எல்லா வகையான ஆத்மாராமர்களுக்கும் ஆத்மாராமர்கள்னால் என்ன அர்த்தம்? மாதாஜி அந்த பிராக்கெட் என்ன போட்டிருக்கு விஜயா மாதாஜி? பிராக்கெட் ஒன்று போட்டுக்குது நாங்கள். அதாவது வந்து ஆன்மீக ஆத்மாவின் இன்பம் காண்பவர்கள். ஆத்மா ராமஸ்னா என்ன அர்த்தம்?
தனா மாதாஜி, ஆத்மாராமஸ்னா என்ன அர்த்தம்னா, யார் வந்து ஆன்மீக ஆத்மாவிலேருந்து இன்பம் கிடைக்கிது, அதாவது அவங்க ஆன்மீக ஆத்மானா வந்து யாருன்னா பகவான் ஆன்மீக ஆத்மா, நம்மளும் ஆன்மீக ஆத்மா. அதாவது தண்ணியில் திருப்தி அடைகிறவங்க, செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பர்சன். செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பர்சனாக வந்து யாருன்னா ஓன்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும்தான். அப்போ இங்கே ஆத்மாராமன் சொல்கிறது வந்து யாருன்னா பகவானே ஆத்மாராமன் என்று சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா அவர் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பர்சன். அண்ட் ஆல்சோ யார் பகவானுக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்களும் ஆத்மாராமஸ் தான். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை வந்து உணர்கிறாங்களோ அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு வெளியே தேடி ஓட மாட்டாங்க. இப்போ இந்த ஆத்மாராமன் என்ன அர்த்தம்னா, அந்த பிரேக்கில் பண்ண தோஸ் என்ன மாதிரி தோஸ் who take pleasure in ஆத்மா, அவங்க ஆத்மாலேருந்து அவங்களுக்கு இன்பம் கிடைக்கும், ஸோ மச் ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை பண்ணிப்போம், நம்மளுக்கு ஆத்மாவே இங்கே இருக்கா இல்லையா, அது ஆத்மாவில் நம்மளுக்கு வந்து இன்பமே கிடைக்க மாட்டுது. ஜபம் பண்ணுறதுல சோம்பேறியாக இருக்குது, சேவை செய்யறதுல நம்மளுக்கு சோம்பேறியாக இருக்குது, டெம்பிளுக்கு வரதில் சோம்பேறியாக இருக்குது, அப்புறம் வந்து எல்லா வகையும் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதுல சோம்பேறியாக இருக்குது, ரூல்ஸ் எப்படி உடைக்கலாம் அதில் ஆர்வமாக இருக்குது. உண்மையில ரமேஷ் சொல்லுவோம், அப்போ ஆத்மாக்கிட்டேருந்து நமக்கு ஒன்றும் ப்ரெஷர் கிடைக்கல. அப்படின்னா இதுதான் ஆத்மாராமன் என்ன அர்த்தம்னா, அவங்க பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ஹாப்பினஸ், உள்ளுக்குள்ளே ஹாப்பினஸ் இருக்கும். அதனால எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பாருங்கள், 23 hours கிட்டத்தட்ட 3 lakhs நாம ஜபம் பண்ணுறாரு, 3 லட்சம் நாம ஜபம் பண்ணுறாரு. ரவி பிரபு 3 லட்சம் பண்ணுறாரு. எப்படி ஒருத்தர் உட்காந்த இடத்துல அதே வீட்டுக்குள்ளே அந்த இடத்துல எப்படி 3 லட்சம் நாம ஜபம் பண்ண முடியும்? இது அந்த காலத்தில் வச்சுங்க. இப்போ நம்ம சமீபத்தில் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ், சில பிரபுபாதருடைய குருநாதர், அவர் கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ வருஷம் சரி எத்தனையோ லேக்ஸ் ஜபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு எடுத்தார், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உறுதி எடுத்தார். ஃபுல்லாக உட்காந்து அந்த ஜபத்தை அந்த அத்தனை லட்சம் நாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து மாயாப்பூரில் அங்கே ஒரு சின்ன குடிசை மாதிரி வச்சு அங்கேயே ஜபம் பண்ணார். எப்படி பிரபு ஒன்றுமே பண்ணாமல் எப்படியுமே எந்த ஒரு ஈடுபாடு இல்லாமல் எப்படி இதுக்குள்ளே மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியுது? சில பக்தியும் தாக்கூர் எப்படி ஜபம் பண்ணுவார், அவர் வாழ்க்கையை ஒரு ஆள் கேள்விப்பட்டீங்களா? வந்து தெரியுமா பக்தியும் தாக்கூர் எப்படி ஜபம் பண்ணுவார் கேள்விப்பட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள். சில பக்தியும் தாக்கூர் வந்து எப்படி சும்மா சொல்லுங்க மாதாஜி, ஜஸ்ட் சும்மா ஷேர் பண்ணுங்கள். நான் சீலாக சொல்லிட்டேன்னா, அவர் வந்து காலையில் ஜபம் பண்ணுவார். ஓகேவா? காலையில் வந்து ஏஞ்சிருக்கிறது, வேலைக்கு போகிறது அதெல்லாம் இருந்தாலும் அவர் வந்து நைட்டு வந்து என்ன சொல்கிறது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திருப்பி காலையில் வந்து ஜபம் பண்ணுவார். அவர் ஜபம் பண்ணுற மெத்தட் வந்து எப்படின்னா, அவர் தனியாக ஒரு அறைக்குள்ளே சட்டன் அறைக்குள்ளே போய் உட்காந்து அவங்க உட்காந்து ஒரே இடத்துல பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். வாய் மாதாஜி பர்சன்டேஜ் இல்லையா? நம்ம ஏன் உட்காந்து ஜபம் பண்ணக்கூடாது? அவங்க மாதிரியே அவங்கெல்லாம் உட்காந்து ஒரே இடத்துல ஜபம் பண்ணுவாங்க. இங்கே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோடைய குருநாதர் யார் மாதாஜி? உஷா மாதாஜி சில பிரபுபாதரா? ஓ சிஷியனுக்கு யார் இதில் யார் குரு? இவர் குருவா அவர் குருவா? அவர் யார் குரு? பிரபுபாதருக்கு. அவர் யார் பேர் என்ன மாதாஜி? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஓகேவா? அவர் தான். இப்போ அவருடைய குருநாதர் யார் மாதாஜி? பக்தி சித்தாந்த தாக்கூரோட குருநாதர் யார்? அது ஒரு லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணி கொடுக்க நல்லாயிருக்கும். கௌர் கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ், அவர் பக்கத்தில் இருக்காரு பாருங்க, கொஞ்சம் அப்படி குனிஞ்சமாக உட்காந்து பாருங்க. அவரை பற்றி நிறைய பேர் தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாராணியோடைய ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு கௌரவ மாப்பிள்ளை ஸ்ரீமதி ராதாராணியோடைய என்னது ராதாராணியை அவர் வந்து பார்த்து பேசியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பியோர் டிவோட்டி. ஓகேவா? அவர் எழுதின ராதாராணிக்கோடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபேமஸ். அவர் நல்ல பாடல். அது பாட்டு பேர் மறந்துச்சு, ஆனால் அந்த பாட்டு வந்து ராதாஸ்ரீ பாடினா ரொம்ப நல்லது. ராதாராணி கருணை டேராக கிடைக்கும். அவர் எங்கே ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? ஒரே இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுவார். நிறைய பேர் ஃபாலோவர்ஸை வந்து பார்க்குறாங்க சொல்லி அவர் இந்த மீன்லாம் பிடிக்கிறாங்களே, மீன் பிடிக்கிற இடத்துலாம் போனோன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அது மீன்லாம் செத்து போயிருக்கும், மீன் இருக்கான். அந்தமாதிரி இடத்துல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு வந்து கவுத்து வச்சுப்பாங்க. சில போர்டில் வந்து ரிப்பேருக்குலாம் இருந்துச்சுன்னா போர்டில் கவுத்து வச்சுப்பாங்க. அந்த போர்டை கவுத்து வச்சுக்காங்க. அந்த போர்டு கீழே போய் உட்காந்து அங்கே ஜெபம் பண்ணுவார், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லி.
இது நம்ம இமீடியட் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜெபமாலைக்கு பிரபு எனக்கு வேப்ப மாலை வேணாம் பிரபு, எனக்கு துளசி மாலையில் தான் ஜெபமாலை வேணும் பிரபு, துளசி மாலையில் ஜெபம் பண்ணால் தான் பிரபு பவர் அதிகமாக இருக்கும் பிரபு. இல்லைனா சில பேர் கேட்பாங்க கிட்ட பிரபு ருத்ராட்சியில் பண்ணலாமா பிரபு, அப்புறம் ஸ்படிக மாலை தெரியுமா வந்துச்சு, ஸ்படிக மாலையில் பண்ணலாம். அது கல் அது இது பண்ணி ஷைனிங்காக இருக்கும். ஸ்படிக மாலை பார்த்துருக்கீங்களா வந்துச்சு, ஸ்படிக மலை சொல்லுவாங்க, அது இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஃபேமஸ் இருந்துச்சு, கருப்பு கலர் இருந்துச்சு, அது என்ன மலை, கருங்காலியா கரெக்டா ப்ரோ, கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா, வாட் கருங்காலி மாலை நிறைய ஆக்டர் போட்டிருக்காங்க வந்துச்சு, கழுத்தில் போட்டிருப்பாங்க பாருங்க. எஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல். அது மாலை பவர்ஃபுல்னு சொல்ல வரல, அதோட இதெல்லாம் பவர்ஃபுல் தான். அதாவது அதில் பண்ணலாமா இதில் பண்ணலாமா. துளசி மூலம் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ துளசி மூலம் ஜெபம் பண்ணு ப்ரோ, அப்போ பவர் கிடைக்கும். சில பேர் துளசியை சொந்தமாக வெட்டி அந்த இதெல்லாம் பண்ணி ஹோல்ட் பண்ணி சொந்தமாக கட்டி செஞ்சவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கௌரி கிருஷ்ணதாஸ் மகாராஜ் என்ன எப்படி ஜெபம் பண்ணார், எதுவும் ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஒரு கிளாத்ஸ், அதாவது துணியை நாட் போட்டு கட்டி தான் அதில் தான் ஜெபம் பண்ணார். அவரும் ஜெபம் வச்சுருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்காரு. நம்ம மாலை நம்மளுக்கு நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் அது உதாரணம் எதுக்கு காட்டுறேன்னா, அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கே ஜெபம் பண்ணாலும் அவங்க ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஹிமாலயில் போயிட்டு அங்கே ஒரு உதாரணம் ஊட்டி எடுத்துங்க. யாருக்கு ஊட்டி போயிருக்கீங்களா? வந்துச்சு. ஊட்டி ஸோ மச் கோல்டு வந்துச்சு. அங்கே நீங்கள் நெருப்பு பற்ற வச்சாலும் நெருப்பு எரியும். நீங்கள் இப்போ வெயில் அடிக்குதுங்க, இங்கே நெருப்பு பற்ற வச்சா நெருப்பு எரியும். எங்கே பற்ற வச்சா நெருப்பு எரியும், அந்த நெருப்பு மேலே நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா அது கொதிக்கும். நெருப்போட தன்மையும் மாறுதில்லை, தண்ணியோட தன்மையும் மாறுதில்லை. அதே போல் ஆத்மா அது உண்மையிலே எப்போ ஆத்மா ராம பிளாட்ஃபார்முக்கு போதோ, எங்கே உட்காந்து ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்கு அங்கே ஹாப்பினஸ் கிடைக்கும், அங்கே ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஆத்மா ராம. அதனால பார்த்தீங்கன்னா நான் கௌரி கிருஷ்ணதாஸ் மகாராஜ் மாரி பக்தி சீதா மாரி தனியாக சில பக்தருக்கா புரோபாத காலகட்டத்தில் தனியாக ஜெபம் பண்ண போக சொன்னாங்க. புரோபா அது முடியவே முடியாது சொல்லிட்டாரு. வெறும் ஜெபம் பண்ணி போகவே முடியாது. எந்த சேவையும் இல்லாமல் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஜெபம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரீசன் எடுத்துன்னு வருவாங்க. நிறைய இடத்துல அப்படியே நடக்குது. ஒரு வேலையிலேருந்து ஒரு சேவையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏமாதிரி அப்போ பேர் என்ன பேர்? வினய் தத்தா பிரபு ஹரிபோல். நீங்கள் விளாடுங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் விளாடுங்க, ஓகேவா? அப்போ என்னதுன்னா ஜபம் என்பது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, கலியுகத்தில் சேவையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய டூலாக பயன்படுத்துகிறாங்க, மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. ஈஸ்வரம், ஓகேவா? சேவை செய்யணும், அட் சேம் டைம் ஜபம் நீங்கள் பார்த்துக்கணும், பேலன்ஸ் பண்ணிக்கணும். சில பேர் ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லா சேவையும் எஸ்கேப் ஆகுது. இட்ஸ் வெரி ராங், ஓகேவா? அதில் டேஸ்ட்டும் கிடைக்காது, அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ எஸ்கேப் ஆகிட்டும் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். அப்போ முக்கியமான தன்னுணர்வு பாதையில் நிலை பெற்றவர்கள், தன்னுணர்வு பாதைனா செல்ஃப் ரியலைஸ் பர்சன், எல்லா வகையான பௌதிக பந்தத்திலிருந்தும் விடுபட்டவர் இருந்த பொழுது பரமபுருஷ பகவான கலப்படமற்ற தூய பகுதி தொண்டை செய்ய விரும்புகின்றன. செல்ஃப் ரியலைஸ் பர்சன்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரணும்? தன்னை உணர்ந்த ஆத்மானா அடுத்த பாயிண்ட் என்னன்னா பௌதிக பந்தம். வாட் இஸ் பௌதிக பந்தம்? ரிஜாமதி மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். பௌதிக பந்தம்னா மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். பௌதிகமான விஷயங்கள்லேருந்து எல்லா வகையான வெறுப்புலேருந்து வெளியாக இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா அவங்க தான் என்னது ஆத்மா ராமா சொல்ல முடியும், ஓகேவா? அடுத்த முக்கியமான விஷயம், அவங்க கலப்படமற்ற தூய்மை பக்தி தொண்டு, ஹை தூக்க பக்தி. இந்த பெப்பர்ட் படிச்சிங்கன்னா அந்த பெப்பர்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் கிளாஸ் கொடுக்கலாம். மாதிரி 1 மாதம் கிளாஸ் இந்த பெப்பர்ட்டு, இந்த குப்ரபா கொடுத்துருக்கிற இந்த பொருளுரை 1 மாதம் நம்ம பேசலாம். அவர் பாருங்கள், இன்ச்சு பை இன்ச்சு ஒரு வேர்ட்ஸுக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை பார்ப்போம், இல்லைனா அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? அப்போ தூய்மையாக பக்தி செய்கிறவங்க ஹை தூக்க பக்தி. அடுத்து அதாவது பகவான் உன்னதமான குணங்களை பெற்றிருப்பதால் அவர் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவரையும் கவர்ந்திருக்கிறார் என்பதையே இது குறிக்கின்றது. அப்போ பகவான் எல்லாத்தையும் வசீகரிக்கிறார். யாரை வசீகரிக்கிறாரு? எல்லா வகையான பக்தர்களையும். யார் தூய்மையான பக்தராக இருக்காங்களோ எல்லாரையும் இருக்கின்றார், ஓகேவா? இப்போ பொருளில் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரது
தலைமை சீடராகிய ஸ்ரீலா சனாதன கோஸ்வாமியின் முன் இந்த ஆத்மாராம ஸ்லோகத்தை மிகவும் தெளிவாக விளக்கினார். சைத்தன்ய மகாபிரபு யார்? ரமேஷ் பிரபு. அதான் யார் பிரபு? சைத்தன்ய மகாபிரபு யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு. நித்யானந்த பிரபு யாரு? ரவி பிரபு. பலராம தான் நித்யானந்த பிரபு. ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபோட்டோ இருக்கு பாருங்க. அதில் இந்த சைடு இருக்கிறது மகாபிரபு, அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரபு. ஓகேவா? அப்போ சைத்தன்ய மகாபிரபுவோடைய மிகப்பெரிய ஒரு இன்டிமேட்டான ஒரு சீடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாராமத்தை பற்றி சொல்கிறாரு. ஆத்மாராமனா என்னது, ஆத்மாராம எப்படி ஒருத்தவங்களுக்குள்ளே வந்து பகவானால் எப்படி வந்து பகவான் நம்ம ஈர்க்கப்படுறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு தத்துவம் தெரியுமா? இது வந்து நீங்கள் வேறு பல டைமென்ஷனில் பேசலாம். உதாரணத்துக்கு வச்சு பாருங்கள், ஆத்மாராமன் என்னதுன்னா நம்ம வந்து பகவான்கிட்ட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது. நம்மளுக்கு எல்லா வகையான டேஸ்ட்டும் கிடைக்கும். பகவான் வந்து எல்லா தண்ணியில் திருப்தி அடைந்தவர். பகவான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பர்சன். ஓகேவா? பகவான் பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். பகவான் நம்மளுக்கு கவர்ந்து இழுப்பார். ஆனால் நம்ம பகவான் தரிசனம் எடுத்தோன்னே எப்படி பார்க்குறோம்? அந்த அழகு பார்க்குறோம், ட்ரெஸ்ஸு பார்க்குறோம். பட் ரியல் தர்ஷன் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப குறைவு. திருஷ்டி அண்ட் லாஸ்ட்டாக தான் தர்ஷன். திருஷ்டானா வந்து என்னதுன்னா பகவான் நம்மளை பார்க்கணும். ஓகேவா? செகண்ட் திருஷ்டினா வந்து நம்மளை பார்க்குறதுக்கு அவர் அந்த கண்களை கொடுப்பார். பிறகு அந்த கண்களை வச்சு நம்ம பகவானை பார்க்கும் போது தான் அப்போ தான் கிடைக்கும் தர்ஷன். திருஷ்டி விநாயகர் வச்சுருக்காங்க திரும்ப ப்ரோ. திருஷ்டி விநாயகர் வேணுமுங்க. திருஷ்டினா வந்து என்னது ப்ரோ? எல்லாத்தையும் அவர் பார்த்து எரிச்சிடுவார் அப்படி சொல்லி தானே. பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி திருஷ்டி விநாயகர் ஒரு கான்செப்ட் கிடையாது. அப்படி ஃபோட்டோவே இல்லை. சமீபமாக இப்போ வந்து நிறைய வந்தது தான். ஓகேவா? நிறைய உருவாக்கியிருக்காங்க. இப்போ நிறைய புதுசாக உருவாக்கிங்க. அப்போ திருஷ்டினா வந்து என்னதுன்னா, திருஷ்டினா வந்து வெறும் வந்து என்னன்னா அந்த கண்களை கொடுப்பார். திருஷ்டினா அந்த கண்கள். அப்போ அந்த கண்ணு கிடைச்சாதான், அந்த ஸ்பிரிச்சுவல் ஆயுஸ் கிடைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து பகவானை தரிசனம் எடுக்க முடியும். அதுதான் ரியல் தரிசன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் எல்லா வகையான பொருளும் 3 டைமென்ஷனில் வந்து மெஷர் பண்ணப்படுது. 3 வகையாக விளக்கப்படுது. என்னென்ன விளக்கம்? என்னென்ன டைமென்ஷனில் வந்து மெஷர் பண்ணப்படுது? பிரபு நீங்கள் உட்காந்துருக்க ஒரு சேர் இருக்குச்சிங்களேன். அந்த சேரை வந்து மெஷர் பண்ண எப்படி மெஷர் பண்ணுவாங்க? அந்த சேர் வந்து எவ்வளோ அகலம், லென்த்து. ஓகேவா? அடுத்து இப்படி வித்து, அது நீளம். அடுத்து ஹைட்டு. எல்லா பொருளையும் இந்த 3 ஆள் மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஜெய ஜெகனா பலதேவ சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சு தான் அதுக்கப்புறம் தான் ஒரு ஓலியம்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஓலியம்னா வந்து ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு வாட்டருக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது அந்த மாதிரிலாம். ஓகேவா? அப்போ அதுக்கு அந்த ஓலியம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு லென்த்து, வித்து, ஹைட்டு இதெல்லாம் தேவைப்படும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லென்த்து, வித்து, ஹைட்டு, நீளம், அகலம், உயரம் தேவை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பௌதிகத்தை உலகத்து வரைக்கும், மெட்டீரியல் உலகத்து வரைக்கும் இந்த 3 எதை நீங்கள் மெஷர் பண்ணுறதா இருந்தாலும், உதாரணத்துக்கு இதை எடுத்துங்க. இது அகலம் எவ்வளோ, அப்புறம் அதோட நீட் எவ்வளோ, அப்புறம் அது நடுவில் ரேடியஸ் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் இதை சுற்றி எவ்வளோ. கட்டலையா மெத்தி கேட்டால் இல்லையா ப்ரோ? இப்போ ரவுண்டை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? முதல் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், பாதி எவ்வளோ கண்டுபிடிக்கணும், அவர் சுற்றி எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அப்போ மெயினாக இருக்கிறது என்னது? அகலம், நீளம், அப்புறம் வந்து உயரம், லென்த்து, வித்து, என்ன ஹைட்டு. ஓகேவா? இது எல்லாமே வந்து பௌதிக பொருட்களை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ பகவான் இருக்கிறாரு. பகவான் எப்படி நம்ம இது பண்ணுறது? பகவான் நீங்கள் பௌதிக மெஷர்மெண்ட்லாம் பார்க்க முடியாது. இந்த 3 மெஷர்மெண்ட்டுக்குள்ளே பகவான் அடங்க மாட்டார். அப்போ நம்ம பகவானை நம்ம பௌதிக கண்களோட பார்க்கணுமே ஆனால், நம்மளுக்கு நம்ம பகவானை உண்மையிலே நம்ம தரிசனம் எடுக்கணுமே ஆனால், நம்மளுக்கு இந்த 3 மெஷர்மெண்ட்டை தாண்டி 4வது மெஷர்மெண்ட் ஒன்று இருக்குது. என்ன வருவோம்? பக்தி. ஓகே வருவோம். அது பக்தி என்பது வந்து இதெல்லாம் பொதுவான ஒரு பதில். இப்போ நம்ம வந்து எப்படி போகிறோம்? இப்போ ஷார்ப்பாக போயிருக்கோம். 4வது என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்ரேயா மந்திரி சொல்லாதீங்க, எழுதிச்சிங்களா? தூரியானா என்ன அர்த்தம்னா அது 4th மெஷர்மெண்ட்.
அந்த மெஷர்மெண்ட்டில் தான், தூரியா என்ற மெஷர்மெண்ட்டில் தான் பகவான் இருக்கிறார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தூரியா அதாவது நாலாவது ஸ்டெப்பில் தான் விஷ்ணு இருக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து 5வது ஸ்டெப்பில் இருக்கிறாரு. ஓகே மாதிரி இப்போ 3 மெஷர்மெண்ட் இருக்கா. இந்த 3 வந்து பௌதிகமானது. 4வது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மெஷர்மெண்ட், அது தூரியா. 5வது ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்துட்டேன். அதை நான் வந்து கொஞ்சம் டீப்பாக எங்கேயாச்சும் ரிசர்ச் பண்ணுவேன், அது ரொம்ப நாள் ஆச்சு, நோட்ஸில் இருக்குது. 5வது மெஷர்மெண்ட்ல தான், அதை 4வது மெஷர்மெண்ட்டில் பகவான் விஷ்ணு நம்மளுக்கு தெரிவார். இந்த தூரியா என்ற மெஷர்மெண்ட்டில் கிருஷ்ணரும் தெரிவார். ஆனால் கிருஷ்ணர் இன்னும் பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னா 5வது மெஷர்மெண்ட்டில் அவர் இருக்கிறார். இந்த 4, 5க்கு நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வேணும், ஆன்மீக கண்கள் வேணும். நம்மளுக்கு ஆன்மீக கண்கள் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஓ பகவான் இன்றைக்கி பாருங்க நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, அவர் வந்து இன்றைக்கி கலராக போட்டிருக்காங்க, இன்றைக்கி ஜெகநாதருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆர்னமெண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, கலராக போட்டிருக்காங்க. இந்த சட்டை, இந்த ஆர்னமெண்ட்டு இதுதான் நம்மளுக்கு தெரியும். இப்போ இவன் நீங்கள் மகாபிரபு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாதரில் வந்து அவர் வந்து உள்ளே போய் ஜெய ஜெகநாத் கத்திட்டு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு அப்படியே ஒட்டமெல்லாம் சூடாகுது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜெகநாதரை பார்க்கும்போது தரிசனம் எடுக்கும்போது அவர் அந்த ஒரு தூண் இருக்கும், அந்த பில்லர் இருக்கும், அந்த பில்லரை பிடிக்கிறாரு. அவரோட 5 விரலும் அதுக்குள்ளே இறங்குது. நீங்கள் இப்பயும் நீங்கள் ஜெகநாதபுரிக்கு நீங்கள் வந்து யாத்திரை போனீங்கன்னா அந்த ஒரு தூண் இருக்கும், மகாபிரபு அந்த தூணை வந்து அப்படி இருக்க கட்டி பிடிச்சிருப்பாரு. அது தரிசனம் எடுக்கிற தூர். ஜெகநாதபுரி வந்து அந்த ஜெகநாதர் உள்ள உட்காந்துருக்கிற அந்த மெயின் ஆல்டர் மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த 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 தெருவில் கடைசி இருக்குல்ல, அந்த இடத்துல இருப்பா ஜெகநாதர். இது கடைசி இருக்க பார்த்தீங்களா தொங்கலில், அங்கே இருப்பா ஜெகநாதர். மகாபிரபு இந்த தூணில் வந்து கை பிடிச்சிட்டு இருந்திருப்பார். இங்கேருந்து அவங்களுக்கு கிட்டலாம் போய் பார்க்க மாட்டார். அப்போ அது பிடிக்கும் போது இந்த தூணை நீங்கள் யார் பிடிக்கிறீங்களோ பிடிச்சி உங்களோட கண்ணத்தை நேராக நீங்கள் அப்படியே ஒட்டினா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஜெகநாதர் கரெக்டாக தெரிவார். ஓகேவா? அப்படி அவர் உருகி பார்த்துருக்கும் போது தான் ஒரு மாதாஜி வந்து என்ன பண்ணுவாங்க, வயசானவங்க அவர் மேலே பிடிச்சி ஏறி அவர் போய் பார்ப்பாங்க. அந்த பிக்சர் நம்ம சென்டரில் இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து மகாபிரபு வந்து என்னது பகவான்கிட்ட கனெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அது ரியல் தர்ஷன். ஜெகநாத பலசுபத்ர மகாராணிக்கு ஜெய். ஏன்னா ஜெகநாதரை பார்க்கும் போது அவர் எப்படி பார்ப்பாரு, ஷாம சுந்தரா பார்ப்பாரு. ஜெகநாதர் அவருக்கு இப்படி நிற்க மாட்டார். ஜெகநாதர் அவர் மகாபிரபு எப்படி பார்ப்பாரு, ஷாம சுந்தர் எப்படி இருப்பார் தனா மாதாஜி, இதான் ஷாம சுந்தர். இதான் இஸ் ரியல் தர்ஷன். இது எப்போ வரும் ரமேஷ் பிரபு, நம்ம ஆத்மாராம பிளாட்ஃபார்முக்கு வரணும். ஓகேவா? இன்னும் நான் கிளாஸே ஆரம்பிக்கல, ஆத்மாராம என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகே பிரபு? அப்போ இஸ்லோகத்தில் அவர் 12 விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். அவை 12 விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் 12 வேர்ட்ஸ், முக்கியமாக வேர்ட்ஸ் இருக்குது. ஆத்மாராம, முனைய, நீர்கரந்தா, அபி, நம்பர் 5 சா, 6வது உருக்ராமா, 7வது குருவந்தி, 8வது ஹைகுகிங், 9வது பக்தி, 10வது இத்தம் பூதா குணா, 11வது வந்து பார்த்திங்கன்னா ஹரி. விஸ்வ பிரகாஷா சமஸ்கிருத அகராதியின்படி ஆத்மாராமா என்னும் சொல்லுக்கு 7 சம அர்த்தங்கள் உள்ளன. ஆத்மாராமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 சிமிலரான ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு என்ன சொல்ல ஒரு மீனிங் இருக்குது. அது என்னதுன்னா பிரம்மமும் சொல்லலாம். பிரம்மம்னா வந்து என்னது, அதுவும் ஆத்மாராமன்னு சொல்லலாம். பிரம்மன்னா வந்து என்னது வருவோம், பிரம்மம்னா என்னது, வாட் இஸ் த பிரம்மம், அது சாரி லைட்டா? பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீனிங் இருக்குது. ஓகே, பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவும் பிரம்மமும் சொல்லலாம், பகவானையும் பிரம்மமும் சொல்லலாம், ஜோதியும் பிரம்மமும் சொல்லலாம். பிரம்மா வேற, புரியுதா பிரபு? பிரம்மா வேற. பிரம்மா யாரு? பிரம்மா 4 தலை சதுர்முகம் பிரம்மா, அது வேற. பிரம்மம் வேற. ஓகேவா? இந்த பிரபஞ்சத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமும் சொல்லலாம். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா பரம சத்தியம். வாட்ஸ் கால் இங்கிலீஷ் என்ன பண்ணுங்க அது ப்ராக்கெட்டில் அப்சல்யூட் ட்ரூத். அப்போ யார் சொல்கிறாங்கன்னா பகவான் தான் சொல்கிறாங்க, பிரம்மமும் சொல்லலாம், அதுவும் ஆத்மாராமன் தான். நம்பர் 2 உடல் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா பாடியும் வந்து பிரம்மம் அது ஆத்மாராமன் சொல்லலாம். தென் ஆத்மாராமன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மனசும் ஆத்மாராமன் சொல்லலாம். தென் முயற்சி எஃபர்ட் போடுறது அதுவும் ஆத்மாராமா, பொறுமை பேஷன் அதுவும் ஆத்மாராமா, புத்தி இன்டெலிஜென்ஸ் அதுவும் ஆத்மாராமா, சுய பழக்கங்கள். வாட்ஸ் கால் இங்கிலீஷ் என்ன பண்ணுறது லாஸ்ட் 7 பர்சனல் ஹேபிட்ஸ்.
ஹேபிட்ஸ், சுய பழக்க வழக்கங்கள், இதுவும் ஆத்மாராமா. ஓகேவா? தென் இப்போ நம்பர் 1, இப்போ அந்த முனையா அந்த வேர்ட்ஸு. ஓகேவா? முனையா என்னும் சொல் பின்வருவோரை குறிக்கிறது. முனையா வந்து அது எதை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுன்னா, நம்பர் 1 ஆலோசனை மிக்கவர், நம்பர் 2 மௌனமும் ஆழ்ந்த மனமும் கொண்டவர், 3வது தபஸ்விகள், 4வது மன உறுதி கொண்டவர், 5வது துறவிகள், 6வது முனிவர்கள், 7வது ஞானிகள். ஓகேவா? இது என்ன அர்த்தம்னா, ஆத்மாராமானா ஆத்மாராம் தண்ணியில் திருப்தி அடைவாங்க. ஓகேவா? ஆத்மாராமான தண்ணி இது வந்து எப்படிலாம் வந்து சொல்லப்படுது, இந்த ஆத்மாராமெலாம் யாரெல்லாம் இருக்க முடியும், இந்த குவாலிஃபிகேஷன் யார்கிட்டலாம் இருக்குது, இந்த தகுதிகள் யாராருக்கெல்லாம் இருக்குது. ஓகேவா? அது எப்படி வளர்த்துக்கணும் அதான் சொல்கிறாங்க. இப்போ முனையானா என்ன அர்த்தம்னா, முனையா இங்கே என்ன போட்டிருக்கு, சாரி இங்கே முனிவர்கள். ஓகே, முனியானா வந்து முனிவர்கள். அப்போ என்னது, ஆலோசனை மிக்கவர்கள். நம்ம வந்து எப்போ வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஆத்மாராமானா வந்து என்ன அர்த்தம்னா, இது கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான், இது ஸ்லோவாக புரிஞ்சுக்கணும். ஓகே மாதிரி, இது வெரி டஃப்பான டாபிக் இது. ஓகேவா? ஸ்லோவாக புரிஞ்சுக்கணும். அது நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சோன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆத்மாராமானா வந்து அதில் வந்து முக்கியமான விஷயம், அதில் முனையானா வந்து என்ன அர்த்தம், முனிவர்கள் தான் வந்து என்ன அர்த்தம்னா, முனிவர்களும் வந்து ஆத்மாராமா தான், அவங்களும் தண்ணீர் திருப்தி அடைஞ்சவங்க தான். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து என்ன, ஆலோசனை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட் இஸ் இங்கிலீஷ் என்ன பண்ணுறது வந்து those who are thoughtful. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோபாத் எப்பவுமே சொல்லுவார், திஸ் லைஃப் நம்ம இந்த பிரிவில் நம்ம வந்து பகவான்கிட்ட கிளம்பி போகணும். ஓகேவா? நம்மளோட சிந்தனை வந்து எப்படி இருக்கணும், இந்த பிரிவில் கிளம்பி போகணும். ஆனால் நம்ம வந்து என்ன 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 நினைக்கிறோம், நம்ம ஒன்றும் பியூர் டிவோட்டி ஆகலை, நான் அடுத்த பிரிவில் போவேன், அப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்மளோட நம்மளோட சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன சொல்லப்படுது, என்னது, ஓகே, ஆலோசனை மிக்கவர்கள். எப்பவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிந்தனை ரொம்ப வந்து ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஏன் நம்பர் 2 மௌனம் ஆழ்ந்த மனமும் கொண்டவர்கள். வாட் இஸ் இங்கிலீஷ் வந்து நம்பர் 2 என்ன போட்டிருக்கேன், those who are great and silent. great and silent. ஓகேவா? ரூப கோஸ்வாமி அவர் வந்து உபதேசம் அமிர்தத்தில் மொத்தம் 11 ஸ்லோகம் எழுதுறாரு, நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ரூப கோஸ்வாமி அந்த 11 ஸ்லோகம் எழுதுறாரு. இந்த 11 ஸ்லோகத்தை வந்து யார் வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க பக்தியில் ரொம்ப மிகப்பெரிய உயரத்துக்கு வரலாம். அதில் அவர் எழுதும் போது முதல் ஸ்லோகம் எழுதுறாரு பாருங்க, அந்த முதல் ஸ்லோகத்தை வார்த்தை வந்து என்னது, வச்சோ வேகம் என்னது, வாயை கட்டுப்படுத்து, நாக்கை கட்டுப்படுத்துறது. நாக்கு இந்த வாயினால் நம்ம 2 விஷயம் செய்ய முடியும். ஒன்று சாப்பிட முடியும், ஒன்று என்ன பிரபு, இந்த வாயை வச்சு என்ன பண்ணலாம், குறைகள் பேசலாம், பேசுறது சாப்பிட்றது. அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி கண்ட்ரோல் பண்ணமே ஆனால் நம்மளும் நம்மளும் இந்த குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆத்மாராம பிளாட்ஃபார்முக்கு நம்மளும் வரலாம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மௌனம் என்ன, ஆழ்ந்த மனமும் கொண்டவர்கள். ஆழ்ந்த மனம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே பகவானை டீப் மெடிடேஷன் எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து தபஸ்விகள். என்ன இங்கிலீஷில் வந்துச்சு அப்போ 3 எசெட்டிக்கா, தபஸ்விகள், எசெட்டிக் இங்கிலீஷில். அதாவது வந்து என்னென்னா தபஸ் பண்ணுறது, ஆஸ்டரிட்டி சொல்லுவாங்க. தபஸ் வந்து ஆஸ்டரிட்டி தான் சொல்லுவாங்க வந்து இங்கிலீஷில். தபஸ்னால் வந்து என்னது, தவம் பண்ணுறது. தவனா வந்து என்ன அர்த்தம், தவனா ஒரு விஷயம் உங்களுக்கு சுற்றி இருக்கும், ஆனால் அதில் நீங்கள் அதை செய்யக்கூடாது, அதில் ஈடுபடக்கூடாது, அதான் தபஸு. ஆனால் பக்தியிலே நம்ம வந்து தபஸ் பண்ணணும். பக்தியிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில தபஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து என்னது, விரதங்கள் எடுக்கிறது. சுற்றி எல்லோரும் சோறு சாப்பிட்டு இருப்பான். ஓகேவா? அன்றைக்கி நம்மளுக்கு ஏகாதசி முடிஞ்சவருக்கு நம்ம வந்து கொஞ்சம் தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணாமல் நம்ம ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ் ஆக முடியாது. இதுவும் ஆத்மாராமாவோட ஒரு குவாலிஃபிகேஷன். எல்லோரும் சோறு சாப்பிடுவாங்க. எஸ், ஏகாதசி டைமில் நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் பக்தியில் வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சொல்லி நம்ம அதை கடைப்பிடிக்கணும். எதுவுமே நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோல், உங்களை புலங்களை சென்சஸை கண்ட்ரோல் பண்ணாமல் எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வச்சுக்கிட்டே பக்தியில் அடுத்த கட்ட நகர முடியாது, பக்தியில் அட்வான்ஸ் ஆக முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் நம்மளுக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
அடுத்து நம்பர் 4, மன உறுதி கொண்டவர். என்ன மதேஷ்? Persistent. 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 மன உறுதி. மன உறுதினா வந்து என்னது? நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறது ப்ரோ. இது ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸு கொடுக்கலாம், நிறைய பேசலாம். மன உறுதி. மன உறுதினா என்னது? இப்போ உதாரணத்துக்கு அதே ஒரு விரதம் எடுத்துக்கங்க. அதே ஒரு தபஸ் பண்ணுறோம், நம்ம விரதம் எடுக்கிறோம். மனசில் நம்மளுக்கு உறுதி இருக்கணும். இன்றைக்கி நான் வந்து விரதம் எடுக்கணும், இதை நான் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்? மன உறுதி காலை இருந்தோன்னே ஐயோ ஏகாதசியா. ஆக்சுவலி வந்து ஏகாதசி நான் தனியாக பக்தி விஷய கிளாஸில் பேசுகிறேன். ஒரு புதுசாக ஒரு எபிசோடு நான் போடுவோம். நம்ம ஏகாதசி வந்து தெரியுமா, அது எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் தெரியுமா நம்மளுக்கு பக்தியில் முன்னேறதுக்கு. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறீங்க, ஒரு ஷாம்பு பொருள் கொடுக்குறாங்க. ஷாம்பு பொருள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாம்பு வச்சுருப்பாங்க அட்டாச் பண்ணி, இதுவும் ஃப்ரீ தான் கொடுப்பாங்க. சில வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுவாங்க, எல்லாத்தையும் ஆஃபர் போடுவாங்க. அதாவது வந்து ஒரு ஒரு 10 ரூபாய்க்கு உள்ளது, 10 வெள்ளிக்கு உள்ளது, ஒரு 7 வெள்ளி 8 வெள்ளி போடுவாங்க. ஏகாதசி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 வாட்டி பகவான் வந்து ஓப்பனாக வந்து அவர் ஆஃபர் கொடுக்குறாரு. என்ன ஆஃபர் மதஜி? என்ன ஆஃபர் உஷா மதஜி? என்ன ஆஃபர் கொடுக்குறாரு? அதான் ஏகாதசி விரதத்தை ஓப்பன் பண்ணி அவர் என்ன ஆஃபர் பண்ணுறாரு? மதஜி வைக்கணுதுக்கா ஏகாதசி விரதம் எதுக்காக? வாய் ப்ரோக்ரஸ் பக்தி பாத். ஓகே, போட் அது வந்து மதஜி ஓகே, அது நல்லது தான். அது கரெக்டு அது கரெக்டு தான். உடம்பு நல்லதுக்கு அதுவும் கரெக்டு தான். ஏகாதசி ஆக்சுவலி எதுக்காக? என்ன மாதிரி? சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. வெரி குட். வேறு எதுக்காக ஏகாதசி ப்ரோ? இப்போ ஏகாதசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. எதுக்காக ஏகாதசி? ரமேஷ் ப்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏகாதசி எதுக்கு ப்ரோ? வயிற்று கட்டு போட்டதுக்கு. சரி, தனாமதி எங்கள் தனாமதி சொல்லுவாங்க பாருங்க. இப்போ ஃபயர்ஃபுல் ஆன்சர் மோக்ஷா. நேதா அந்த காட்டு கற்று சொல்லியிருந்தேன். நம்ம மோட்சம் பண்ணியிருந்தா அந்த தோட்சை நமக்கு இருக்கக்கூடாது. மோட்சம் முக்தி அது நம்ம இது இல்லை, நம்ம பகவான்கிட்ட நம்ம போயிடுவோம், அது பிரச்சனை இல்லை. பட் வந்து எதுக்காக நம்ம ஏகாதசி விரதம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்தி ஜனனின்னு ஒரு ஸ்லோகம் வரும். நல்ல ஸ்லோகம், நல்ல முன்னுக்கு ஒரு வார்த்தை வந்து அது பக்தி ஜனனின்னு வரும், ஸ்லோகம் வரும். அது பின்னாடி பக்தி ஜனனின்னு வரும். முன்னுக்கு அது என்ன வருது பாருங்க, கிடைக்குதா? நல்ல ஒரு ஸ்லோகம் பக்தி ஜனனினா கிடைச்சா கொஞ்சம் ஸ்லோகம் கிடைச்சா? இல்லை நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் பக்தி ஜனனின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் தட்டி பாருங்கள். அது முன்னுக்கு ஃபுல்லாக அது கொடுக்கும். அது பாருங்கள் இருக்கானே, ஜஸ்ட் கூகுள் ஜஸ்ட் ஸ்லோகா போடுங்க, பக்தி ஜனனி ஸ்லோகா போடுங்க பின்னாடி. அப்போ அது ஸ்லோகா அதை எடுத்து கொடுக்கும். அப்படி கேட்டு தண்ணி கேட்டு கண்டுபிடிச்சி கொடுக்கும். பக்தி ஜனனி ஆமாம். ஆனால் இன்னொரு வார்த்தை முன்னுக்கு வரும் மதஜி. இது கடைசி வார்த்தை. சரி, அது கடைசி தான் சொல்லுங்க மதஜி. அதாவது நம்ம ஏகாதசி விரதம் எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தி ஜனனி மீன்ஸ் வந்து என்ன அர்த்தம்னா, அப்போ தான் பக்தி நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், வளரும். ஜனனினா பிறக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம மெயினாக ஏகாதசி விரதம் எடுக்கிறதுக்காகனா எதுக்காக எடுக்கணும்னா, நம்ம வந்து பக்தியில் நம்ம அடுத்த கட்டம் முன்னேறணும். பக்தியில் நம்மளுக்கு நிறையா வகையான தடைகள் இருக்குது, இம்பெடிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய வகையான நம்மளுக்கு அப்டக்கிள்ஸ் பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்காக தான் நம்ம வந்து விரதங்கள் எடுக்கிறோம். அந்த விரதங்கள் மூலிமா என்ன பண்ணுறோன்னா, பகவானே இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி இருக்குது சாப்பிட்றதுக்கு, பட் இருந்த போதிலும் நான் வந்து அந்த திதி அன்னைக்கு நம்ம வந்து பகவானுக்காக நம்ம டெடிகேட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்சோ ஏகாதசிக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் சில கதைகளும் இருக்குது. அந்த அன்னைக்கு வந்து பாவங்கள் வந்து அன்னைக்கு கிரெயின்ஸில் வந்து அங்கே வந்து ஷெட் எடுத்துக்குவாங்க. பாவ புருஷர் இருக்கிறாரில்
எல்லாத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கிறாரு. இப்போ உதாரணம் வச்சுங்களேன், இப்போ தண்ணிக்கு ஒரு அதிபதி இருக்கிறாரு. தண்ணியோட ஓனர் யார்? வருணன். அப்புறம் மலைக்கு யார்? ரவிபிரபு இந்திரன். காற்றுக்கு யார்? ரமேஷ் பிரபு வாயு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய காட்சிக்கு ஒரு அதிபதி இருக்கிறாங்க, வரக்கூடிய கொரோனா வைரஸுக்கு ஒரு அதிபதி இருக்கிறாங்க. அதே போல் பாவங்களுக்கு ஒரு பாவ புருஷர் இருக்கிறார், அதிபதி இருக்கிறார். ஓகேவா? அப்படிப்பட்டவர் அவர் வந்து பகவான்கிட்ட தரிசனம் எடுக்க போகுதுன்னா அவருடைய வேலையை, அவர் ஜாப்பை வந்து ஒரு இடத்துல இறக்கி வைக்கணும். அப்போ அதை இறக்கி வைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தானியத்தில் தான் அவர் இறக்கி வைக்க முடியும். ஏன் தானியத்தை சூஸ் பண்ணுறாங்க? காரணம் என்னென்னா, தானியங்களுக்கு வந்து எல்லா சக்திகளையும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இழுத்துக்கூடிய சக்திகள் இருக்குது தானியங்களுக்கு. அப்போ தானியங்கள் அந்த அன்னைக்கு பாவங்களை இறக்கி வச்சுட்டு அவர் பகவானுக்கு ஃபுல்லாக தரிசனம் எடுக்கிறதுக்கு போகிறார். அந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து அந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து தானியங்கள் தொடக்கூடாது. என்னோட செகண்ட் கதைகள் நிறைய கதைகள் இருக்குது. ஏகாதசிக்கு வந்து பேக்ரவுண்டில் நிறைய கதைகள் இருக்குது. அப்போ இந்த பகவான் நமக்கு இந்த தேதி என்ன பண்ணிக்காரு, இந்த அன்னைக்கு வாயை ஃபுல்லாக வந்து ஜிப் போட்டு மூடிட்டு மன உறுதியோடு என்ன பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு நேரம் முழுசாக வந்து எங்கே போகுது? கிச்சனில் தான் போகுது. அப்போ அந்த கிச்சனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், மற்ற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா நாமஜம் பண்ணலாம், இன்னும் பகவான் சேவைகள் செய்யலாம். ஓகேவா? சில புரோபாத் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர் அது தெரியுமா கூட தெரியல. இஸ்கோனில் ஏகாதசி அன்னைக்கு புரோபாதர் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காரு? பரவாயில்ல. ஏகாதசி அன்னைக்கு புரோபாதர் வந்து எத்தனை ரவுண்ட் செய்ய சொல்லியிருக்காரு ஜபம்? யார் தெரியும்? நோ. ஏகாதசி அன்னைக்கு சில புரோபாதம் எத்தனை ரவுண்டு செய்ய சொல்லியிருக்கிறாரு ஜெபம்? தானா மாதாஜி? பரவாயில்ல. இங்கேயும் ஒரு தானா மாதாஜி இருக்கீங்க, அங்கேயும் எங்கள் இடத்துல ஒரு தானா மாதாஜி இருக்காங்க. அது ரொம்ப ஈஸியான கேள்வி. 16 மாலை புரோபா பண்ண சொல்லிக்கிறாரு, அது ஸ்டாண்டர்டு. ஏகாதசி அன்னைக்கு கொஞ்சம் வேலை குறைவாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க, ஆனால் அது இல்லை, அது இல்லை. புரிஞ்சா மாதாஜி? கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்க, கிட்ட வந்துட்டீங்க. எஸ், 25 மாலை பண்ண சொல்லிக்கிறாரு. இது எங்கே பொறுப்பு சொல்லியிருக்காரு நிறைய பேர் கேட்கலாம். அது ஒரு புக்கு இருக்கும், அந்த வந்து பேசிக் கிருஷ்ண பக்தியோட புக்குன்னு இருக்கும். ஓகேவா? அதில் பிரபா சொல்லியிருக்காரு அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ஏகாதசி அன்றைக்கி 25 மாலைன்னு. இங்கே 16 மாலை என்ன ஆகுது பிரபா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதி கொடுக்கும். நீங்கள் ஏன் ஜபம் பண்ண சொன்னால் மன உறுதி கொடுக்கும். மனசை நீங்கள் வந்து கண்ட்ரோலாக, மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பகவான் டிவோஷனில் இது பண்ணலாம். ஏன்னா ஆத்மாராம குவாலிட்டிஸ் வரும் நம்மளுக்கு. ஓகேவா? தென் 5வது வந்து என்னது? துறவிகள். வாட்ஸ் கால் இன் இங்கிலீஷ்? என்ன பண்ணுறது இங்கிலீஷில்? மெண்டிகன்ஸ். அண்ட் 6 வந்து முனிவர்கள். அண்ட் 7வது ஞானிகள். இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா துறவிகள், ஞானிகள் அண்ட் முனிவர்கள். இவங்க வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜை கேதர் பண்ணுவாங்க. முனிவர்கள் ரினான்சியேஷன், அதாவது துறவரம். அண்ட் முனிவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தபஸ் பண்ணுவாங்க. அண்ட் துறவிகள் வந்து பார்த்திங்கன்னா ரினான்சியேஷன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பௌதிக விஷயத்துலேருந்து நம்ம வந்து அட்டாச்மெண்ட் குறைக்கணும். நீங்கள் பௌதிக விஷயத்தில் அட்டாச்மெண்ட் குறைக்கலைன்னா நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. 2வது, இந்த பௌதிக அட்டாச்மெண்ட், இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் நம்ம குறைக்கணும்னா நம்மளுக்கு ஆன்மீக நாலேஜ் வேணும். ஆன்மீக நாலேஜ் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம பௌதிக விஷயங்கள்லாம் நம்ம ஆசைகள் குறையப்படும். சும்மா வந்து ஆசைகள் குறையாது. ஓகேவா? இது எப்படி நம்ம சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம செய்ய முடியாது எதுவுமே. ஆன்மீக பாதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஹாப்பியானது, சந்தோஷமானது. அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியானது. அட் த சேம் டைம் அது வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி. ஓகே பிரபோ? நல்லா வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நல்லா தான் வண்டி போகுது, நல்லா தான் வந்துட்டுருக்கோம், நல்லா நம்ம ஸ்ட்ரென்த் ஆகிட்டோம், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டு ஒன்று வரும். வந்ததா மாதாஜி, உஷா மாதாஜி பாஸ் பண்ணிங்களா? அது உங்கள் மனசாட்சி தான் தட்டிக்கணும். வந்ததா பிரபு, ரவி பிரபு பரிச்சு கொடுத்தாரா? பகவான் பரிச்சை வச்சாரா இல்லையா? உங்களுக்கு இந்த பரிசையில் பாஸ் பண்ணிங்களா இல்லையா தெரியலையா? பகவான் தான் தெரியும். பரிச்சு வச்சாரா வரிஜா மாதாஜி? வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையிலேயே மாதிரி ஆன்மீக வந்தோடனே பகவான் ஒரு பரிச்சு வைப்பார். முதல் டெஸ்ட்டு, 2வது டெஸ்ட்டு வச்சுட்டே இருப்பார். சாகர கடைசி மூச்சு விடுற வரைக்கும் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன் டெஸ்ட் வைக்கிறாரு?
உண்மையிலே இந்த நாலேஜை கேட்டிய மூட்டையா, இது உண்மையிலே ப்ராக்டிக்கலாக நீ யூஸ் பண்ணுறியா? ரெண்டாவது, மனதில் உறுதி இருக்கா? அப்புறம் வந்து ஆத்மாராமா பிளாட்ஃபார்மை வந்துட்டியா? உண்மையிலே நம்புறியா இல்லை ட்ராமா பண்ணுறியா? எனக்கே புரிய மாட்டேதப்பா, அதனால தான் டெஸ்ட் வைக்கிறேன். நீ என்னையே ஏமாத்திடுற. ஏன்னா பகவானே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தவத்சலா. பக்தவத்சலான்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ் பக்தவத்சலா மீனிங்? டிவோட்டிக்கு சேவை செய்வது வருவார். இப்போ பாருங்கள், இப்போ தாமோதரா இருக்குது. தாமோதரம் பகவான் வந்து பக்தர்கள் சேவை செய்வார். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகவானே ஏமாந்து போயிடுவார் நம்மக்கிட்ட. அந்த அளவுக்கு நம்மளோட ட்ராமா எப்படி இருக்க பண்ணிடுவோம், பகவானே ஏமாத்துற அளவுக்கு இருக்குது. அதனால தான் பகவான் டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார். ஓகேவா? அடுத்து நீர்கிரந்தான்னு என்ன போட்டிருக்கு? எல்லா பந்தத்திலேருந்து விடுபட்டவர்கள், எல்லா வகை அட்டாச்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து டிட்டாச்மெண்ட் வளர்த்துட்டவங்க, எல்லா வகையான பற்றுதல் இல்லாதவங்க. அப்போ நீர்கிரந்தா வந்து சொல் பின்வரும் கருத்துக்களை கொண்டுள்ளது. இப்போ நீர்கிரந்தா எது சொல்ல வருதுன்னா, இப்போ ஆத்மாராம பிளாட்ஃபார்முக்கு வரணும்னா நம்ம பகவானுக்கிட்ட வந்து பகவான்கிட்ட வந்து நம்ம வரணும்னா, அப்போ நீர்கிரந்தா அந்த வார்த்தை வந்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னதுன்னா, ஃபர்ஸ்ட்டு அறியாமையிலேருந்து விடுபடுபவன். ரெண்டாவது, சாஸ்திர விதிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாதவன், அதாவது கட்டுப்பாடு விதிகளுடன் சம்பந்தம் வைத்து கொள்ளாத முட்டாள்கள். அப்புறம் வந்து எழுத்தறிவு இல்லாதவர்கள், சிறுவர்கள் போன்றவர்கள். மூன்றாவது ஒரு செல்வந்தன். நாலாவது பரம ஏழை. ஓகேவா? பரம ஏழை. ஓகே, இந்த மாதிரி இது வந்து என்ன அர்த்தம்னா, நீர்கிரந்தான என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து டிட்டாச்மெண்ட் வளர்த்துக்கிறோம், பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து பற்றுதல் வந்து குறைக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அறியாமையிலேருந்து விடுபடணும். அறியாமை வந்து எத்தனை வகை அறியாமை இருக்குது? அறியாமை எத்தனை இருக்குது ரமேஷ் பிரபு? 5 இருக்குது. என்ன சொல்ல வச்சுருக்கீங்க? நம்ம இன்னொன்று சொல்லி வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். அவித்யா. வெரி குட். போச்சு. ரெண்டாவது என்ன ஆச்சு? அபினிவேஷ். வெரி குட். அஸ்மிதா நம்பர் 3. நாலாவது ராகா அண்ட் துவேஷா 5வது. அவித்யானா இக்னோரன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆத்மா உடல் இல்லை அப்படின்னு தெரியாமல் நம்ம ஒன்று வாழ்ந்துருக்கோம், அதான் அவித்யா. அபினிவேஷ் என்ன பண்ணுறது? பயம். அபினிவேஷ்னா வந்து பார்த்திங்கன்னா பயம், ஸோ மச் ஃபியர். ஏன்னா அஸ்மிதா நான் தான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், ஈகோ. இதுதான் அஸ்மிதா. ராகானா வந்து ஸோ மச் அட்டாச்மெண்ட். துவேஷானா ஸோ மச் வெறுப்பு, பார்த்தாலையும் கோபம் வருது. இது எல்லாமே அறியாமை. இதே நம்ம விடுபடணும். ஓகேவா? இதுதான் சொல்ல வராங்க. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சப்தகோஷானா வந்து என்ன அர்த்தம்னா, அகராதிற்கேற்ப என்னும் இச்சொல் நிச்சயம், கணக்கிடுதல், கட்டுதல் மற்றும் தடை செய்தல் மற்றும் கிரந்த என்னும் சொல். ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், இந்த எல்லாத்தையும் வச்சு கன்க்ளூஷன் ப்ரூவாக கொடுக்க அது நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் ஒரேடியா. ஓகேவா? அதாவது பார்த்து என்னதுன்னா, ப்ரூவ் பார்த்தீங்க என்ன சொல்லிக்கிறேன்னா, ஓகே, பகவானின் தூய பக்தி தொண்டு அதாவது டெக்ஸ்ட் வந்து அதாவது கடைசிலேருந்து போனீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 9 விட்டுருங்க. டெக்ஸ்ட் அந்த பேராகிராஃப் 10 பகவானின் தூய பக்தி தொண்டு பியூர் டிவோஷனல் சர்வீஸ் போட்டிருக்கா? அங்கேருந்து பல்வேறு நிலைகளாக வளர்ச்சி அடைகிறது. ஜட உலகில் பக்தி தொண்டை பயில்வதில் என்பதொரு வகையான நிலைகள் உள்ளன. இந்நிலைக்கு மேலாக இருப்பது உன்னதமான பக்தி தொண்டாகும். சாதனா பக்தி என்று அழைக்கப்படும். இது ஒரு தனிப்பட்ட நிலையை சேர்ந்ததாகும். சாதனா பக்தி பகவானை உன்னத அன்பு தொண்டாக முதிர்ச்சி அடையும் பொழுது அது மேலும் 9 நிலைகளில் படிப்படியாக வளர துவங்குகின்றது. இந்நிலைகள் பின்வரும்: பற்று, அன்பு, பாசம், உணர்ச்சிகள், உறவு, விசுவாசம், பின்பற்றுதல், பரவசம் மற்றும் தீவிர பிரிவு துயரம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தியில் நம்மளுக்கு 3 வகையான பக்தி இருக்குது. ஒன்று வந்து சாதனா பக்தி,
ஒன்று பாவ பக்தி, ஒன்று பிரேம பக்தி. இந்த பக்தி சாதனா பக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாதனா பக்தி வந்து என்னதுன்னா நம்ம வந்து பயிற்சி பண்ணக்கூடிய பக்தி. அந்த பயிற்சி பண்ணக்கூடிய பக்தி வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்தியில் நம்ம வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இந்த பக்தி செய்யும்போது நம்ம டேஸ்ட் கிடைக்கும். பக்தினா வந்து ரொம்ப சிம்பிள். பக்தினா வந்து என்னதுன்னா பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை அவருக்காக மாற்றிக்கிறது. ஆத்மேந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே காமா, கிருஷ்ண இந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே பிரேமா. கிருஷ்ண இந்திரியனா அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறுது, அது வந்து பிரேமா. ஆத்ம இந்திரியன் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கிறது, அது வந்து காமா. ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. புரியுதானா மதஜி? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்கிறது அதுக்கு பேர் காமா. பகவான் விஷயத்துக்காக பகவான் இருந்ததுக்காக நம்மளை மாற்றிக்குது, அதுதான் பிரேமா, அதுதான் பக்தி. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த இதில் சுறுசுறுப்பற்ற ஒரு பக்தனின் பற்று சுறுசுறுப்பற்ற ஒரு பக்தனின் பற்று பகவான் உன்னதமான அன்பு என்னும் நிலை வரை வளர்ச்சி அடைகிறது. சுறுசுறுப்பான ஒரு பக்தனின் பற்று விசுவாசம் என்னும் நிலை. ஓகே. இந்த ஸ்லோகத்தில் மெயினாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய பக்தி தொண்டு நம்ம வந்து செய்கிறதுக்கு முக்கியமான வந்து காரணம் என்னதுன்னா, நம்ம இந்த லோகத்தில் நம்ம விடுபடணும்னா பகவானுடைய பக்தி பாதை எடுத்துக்கணும். அதில் நான் இன்றைக்கி வந்து ஒரு பெருசாக வச்சுருந்தேன், ஆனால் இன்றைக்கி திறக்க வேணாம்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இதில் கொஞ்சம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், இது வேறு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இந்த பக்தி தொண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும், உண்மையான ஹாப்பினஸ் கிடைக்கும் பக்தி தொண்டில். ஓகேவா? அதில் என்னது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து பகவானுடைய விஷயங்களை நம்ம எப்போ வந்து கேட்கலையோ, நம்ம வந்து பகவான் விஷயங்களை எப்போ நம்ம கேட்கலையோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான கஷ்டங்களும் நம்மளுக்கு வரும். நம்ம கஷ்டப்பட்டாலும். புரியுதா? பகவான தத்துவங்கள் பகவான் விஷயங்கள் நம்ம கேட்காதப்ப நம்ம வந்து கஷ்டப்படணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பகவான் எப்படி கருணை கொடுக்குறாருன்னா அவரோட கதைகள் மூலிமா தான், அந்த கேட்குற மூலிமா தான் தன்னோட கருணை கொடுக்குறாரு. நீங்கள் பகவானை பற்றி கேட்கல, பகவானை பற்றி தெரிஞ்சிக்கலைன்னா உங்களுக்கு அந்த பகவானோட கருணை நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால தான் சிரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால தான் தன்னோட கருணையை அவர் எப்படி கொடுக்குறாருன்னா 5 வகையாக கொடுக்குறாரு. நாம ரூப குண லீலை என் பரிவாரம். நாமம்னா அவரோட நாமத்தை கொடுக்குறாரு, குணம்னா அவர் பல வகையான கேரக்டர், பல வகையான எமோஷனல் டெலிவரி பண்ணுறாரு. நாம குண ரூபனா அவரோட ஃபார்ம், லீலைனா பல வகை லீலைகள் செய்கிறார், அதை பற்றி பேசணும். அப்புறம் வந்து நாம ரூப குண லீலை பரிவாரம்னா வந்து அவரோட டிவோட்டிங்களை நம்ம க்ளோரிஃபை பண்ணி பேசணும். இந்த 5 விஷயங்கள் நம்ம எப்போ வந்து பண்ணுறோமோ நம்மளுக்கு பகவான் கருணை கிடைக்கும். உதாரணம் வச்சிங்கன்னா ஒரு வேச பூஜை வருது, யாரோட குரு மகாராஜோட யாரோட குருவோட வேச பூஜை வருது. எதுக்காக நம்ம வந்து ஒரு குருவை வந்து க்ளோரிஃபை பண்ணி பேசுகிறோம்? எதுக்காக ஒரு குருவை க்ளோரிஃபை பண்ணி நம்ம பேசுகிறோம்? எதுக்காக குருவை பற்றி பேசுகிறோம்? பிரஜா மாதாஜி, ரெஸ்பான்சிபிலிட்டி, சாதனா. ஓகே, வெரி குட். நம்ம வந்து பக்தர்களே நம்ம வந்து குருவை வந்து புகழ்ந்து பேசும்போது பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த கதையில் தன்னுடைய கருணையை நம்மளுக்கு கொடுப்பாரு. நாம ஜெபம் பண்ணும்போது அந்த நாம ஜெபம் மூலியமாக நம்மளோட கருணையை அவர் கருணை கொடுப்பாரு. அவர் தரிசனம் எடுக்கும் போது அந்த தரிசனம் மூலியமாக, அந்த ஃபார்ம் மூலியமாக, உருவ மூலியமாக அவர் அந்த கருணையை கொடுப்பாரு. எல்லாம் இந்த 5 விஷயம் மூலியமாக அவர் கருணை கொடுத்துட்டே இருப்பார். அதுக்காக தான் இந்த 5 விஷயம் நம்மளுக்கு கொண்டு வந்துருக்காரு. ஓகேவா? அடுத்து வந்து இந்த பகவான் நாமத்தை சான் பண்ணுறதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த வகையான தடைகள் நம்மளுக்கு கிடையாது, யார் வேணாலும் சான் பண்ணலாம். இது ஏன் பகவான் கொடுத்துருக்கிறாருன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாரும் வந்து பகவானோட பக்தர்களாக மாறணும். அதுக்காக தான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் we don't know where to go. ஓகேவா? அதாவது நம்ம வந்து பகவானுடைய நாம ஜபத்தை பண்ணாமல் நம்ம வந்து பகவானுடைய கருணை கிடைக்காம போகும்போது நம்மளுக்கு வேறு கதி கிடையாது. அடுத்த கட்டம் நம்ம வந்து எங்கே போக போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. உதாரணம் வச்சுக்கேன், நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தி இல்லாமல் வரும், சாண்டிங் பண்ண சொல்கிறாங்க, நம்ம சாண்டிங் பண்ணுறோம், அப்புறம் நம்ம வந்து பின்னாடி வந்து பண்ணல, ஏமாத்துறோம். அப்போ இது யாருக்கு வந்து இழப்புக்கூடாது? நம்ம தான் இழப்புக்கூடாது. ஓகேவா? கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கேட்குறது சேவை, பிறகு வந்து தத்துவங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிளாஸ் கேட்குறது வந்து சும்மா வந்து உட்காந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஏதோ சொல்கிறாங்க நம்ம பாட்டு உட்காந்து கிடையாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிலோசாஃபி, தத்துவங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
நேற்று நான் வந்து சைத்தன்ய சரிதாம கிளாஸில் நான் வந்து அந்த ஸ்லோகத்தை நம்ம செகண்ட் சாப்டர் போயிட்டோம். எஸ் மாதாஜி அண்டர்ஸ்டாண்ட். ஏன் வந்து ஏன் வந்து மகாபிரபு மாதாஜி நேற்று நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இருந்தீங்களா? ஓகே, 2 பேர் பதில் சொல்லாதீங்க பிரபு. மகாபிரபு நம்மளை கொண்டு வந்த தத்துவம் என்னது இந்த கிருஷ்ண பக்தியில்? பிரஜாமதி நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க. பன்னீர் பிரபு தெரியுமா மகாபிரபு நம்மளை கொண்டு வந்த தத்துவம் என்னது? நம்ம சாண்டிங் ஓகே மாதிரி சாண்டிங் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ மகாபிரபு நம்மளுக்கு ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு கலியுகத்தில். இதை இந்த தத்துவத்தை பின்பற்றுங்கன்னு மகாபிரபு நம்ம கொடுத்த தத்துவம் வந்து என்னது? மகாபிரபு நம்ம கொடுத்த தத்துவம் வந்து என்ன? அச்சிந்தியா பேதா பேத தத்துவம். அதுவே ஞான தத்துவம். அது வந்து பகவான் கிருஷ்ணனோட தத்துவம். அத்வைத ஞான தத்துவம். அவர் 2 1. ஞானம்னா ஃபுல் நாலேஜபிள், ஓகேவா? அது கிருஷ்ணனோட இது மாதிரி. ஆனால் மகாபிரபு கொடுத்த தத்துவம் என்னது? அச்சிந்தியா பேதா பேத தத்துவம். அது என்ன? நிறைய பேருக்கு ஹரே கிருஷ்ணா, நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாது. சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி ஏன் பிரபு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன் மகாபிரபு கொடுத்துருக்கிறாரு? எதுவுமே நம்ம வந்து டீப் அண்ட் என்ன சொல்கிறது ஸ்டெடியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் ஃபிலோசாஃபி வந்து தத்துவங்கள் வந்து நாலேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தென் வந்து கிருஷ்ண பக்தியில் உங்களுக்கு வந்து அடுத்த வந்து டேஸ்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து கிருஷ்ண பக்தியில் உங்களுக்கு எது டவுட்டு வந்தாலும் சரி, இல்லை சில தடுமாற்றம் வந்தாலும் சரி, நம்மளுடைய அந்த பக்தி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அச்சிந்தியானா ஸ்பிரிச்சுவல்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகமானது அச்சிந்தியா. பேதா அபேதானா இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் அட் சேம் டைம் நோ டிஃப்ரெண்ட். வேறுபாடு இருக்குது ஆனால் வேறுபாடு கிடையாது. இதுதான் கொடுத்து போனாது. என்ன பிரபு என்ன ஆன்மீகம் வேறுபாடு இல்லை என்ன? அது அச்சிந்திய பேத அபேதத்தோடு என்ன அர்த்தம்னா அது பெரிய ஒரு ஃபிலோசாஃபி. நான் நேற்று அந்த கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன். அது திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். மாப்பு என்ன சொன்னாருன்னா ஆத்மா இஸ் எ ஸ்பிரிச்சுவல். ஆத்மா ஆன்மீகமயமானது. ஆனால் அந்த ஆத்மா ஒரே சமயத்தில் 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று சேம் ஆனது, ஒன்று இடத்துல சேம் இல்லாதது. சரி, நோ டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ரெண்டுமே இருக்குது. அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா நம்மளும் நம்மளும் ஸ்பிரிச்சுவல் தான். நம்ம ஆத்மாவும் ஆன்மீகமயமானது தான். பகவானும் ஸ்பிரிச்சுவல் தான். அவரும் ஆன்மீகமயமானவர். அப்போ நம்மளும் ஸ்பிரிச்சுவல், அவரும் ஸ்பிரிச்சுவல். ஆத்மா ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட், பகவானும் ஸ்பிரிச்சுவல். அப்போ 2த்துல நம்ம வந்து அங்கே வந்து நம்ம சேம் ஆகிறோம். நம்மளும் பகவானும் அங்கே சேம். பிகாஸ் பகவான் வந்து நெருப்பு. இப்போ ஒரு நெருப்பு எரியுதுன்னா அந்த நெருப்பில் வர சின்ன ஸ்பாக் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இப்போ அந்த நெருப்பில் நம்ம சட்டையை போட்டால் சட்டை ஃபுல்லாக எரிச்சிடும். ஆனால் நெருப்பில் அந்த ஸ்பாக் சட்டையில் படிச்சுன்னா சின்ன இடத்த எரிச்சிடும். ஆனால் ரெண்டுமே என்ன பண்ணும்? எரிச்சிடும். அந்த குவாலிட்டி இருக்குது. அவர் பகவானும் ஸ்பிரிச்சுவல், நம்மளும் ஸ்பிரிச்சுவல். ஆனால் அவர் விபு, நம்ம அணு. அவர் பெரியவர், நம்ம சின்னவங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியில் நம்மளும் பகவான் சேம். ஆனால் குவான்டிட்டியில் அளவில் நம்ம டிஃப்ரெண்ட். அவர் விபு, நம்ம அணு. அப்போ நம்ம மகாபிரபுவில் என்ன சொல்ல வர்றாரு? நம்ம வந்து பகவானோட சேவகன் தான். இதுதான் கடைசி தத்துவம் கொடுத்தாரு. அப்போ அதுக்கு முன்னே என்னென்ன தத்துவங்கள்லாம் இருந்துச்சு அதை நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கிளாஸில். ஏன் மாதாஜி? அப்போ அது எல்லாத்தையும் வந்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மகாபிரபு பகவான் என்ன செய்கிறாருன்னா ஒரு தத்துவம் கொடுத்துட்டே வர்றாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னது? நம்ம வந்து பகவானோட சேவகன். நம்மளுடைய ஜாப் வந்து என்னென்னா பகவானுக்கு சேவை செய்கிறது. நம்ம பகவான் லோகத்துக்கு போகணுன்னு என்ன பண்ண போகிறோம்? அங்கே போய் சேவை தான் செய்ய போகிறோம். நம்ம வேறு எந்த வேலையும் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு வந்துடுறேன். நான் கொஞ்ச நேரம் வந்து நான் போய் மோட்டருக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடுறேன். நான் கொஞ்ச நேரம் போயிட்டு நான் போய் அது பண்ணிட்டு வந்தேன் கிடையாது. அங்கே வேறு உங்களுக்கு பகவான் சேவை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. வீட்டில் என் ஒய்ஃப் வந்து கறிக்கு ஜாமான் கேட்குறது வந்து கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஜாமான் கொடுக்கும், நான் போய் வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த வேலை அங்கே இருக்கா பிரபு? நோ. என் பையனில் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போய் விட்டு வந்துடுறேன். கம்பெனி போய் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து ஒரு க்ளாக்கிங் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுவுமே இல்லை. இந்த பௌதிக சிந்தனைக்கு பௌதிக ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. ஓன்லி பகவான். அங்கே நம்ம சேவகன், அங்கே சர்வீஸ் மட்டும்தான். எந்த டிஸ்டர்பும் அங்கே கிடையாது. தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தத்துவங்கள் ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். தென் அப்போ தான் நம்ம ஆத்மாராமா பிளாட்ஃபார்முக்கு நம்ம வந்து வர முடியும். அப்போ தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் பகவான் எப்படி வந்து
தண்ணியில் திருப்தி அடைஞ்சிருக்காரு, எப்படி அவர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பர்சனாக இருக்கிறாரு. என்னோட சொல்ல நம்மளும் எப்படி வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் நமக்குள்ளே எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் நமக்குள்ளே கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய உழைப்பு போடணும், ஸோ மச் எஃபர்ட் போடணும். சாண்டிங் வந்து ஜஸ்ட் பண்ணால் மட்டும் பத்தாது. அந்த சாண்டிங்கில் வந்து அபராதம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ரொம்ப பேர் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் வரது ரொம்ப குறைவாக இருக்குது. பண்ணி வருவீங்க தானே, எப்போயாச்சும் வருவீங்களா? முடிஞ்ச வரைக்கும் வாங்க, ஆன்லைனில் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வாரம் 5 வீக்ஸ் நம்ம வந்து பேசிட்டோம். ஆனது நாம அபராதங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வீடியோ போட்டுக்கோ, வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நாம அபராதம் பேசிட்டோம். நம்ம ஒரு நாம ஜெபம் பண்ணுறோன்னா அதில் அபராதங்கள் என்னென்ன அபராதங்களுக்கு அது எப்படி அந்த 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 ஒஃபென்ஸ் நம்ம எப்படி என்னென்ன ஒஃபென்ஸ் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது குறைச்சாதான் நம்ம நாம ஜெபத்தில் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். எல்லாத்துலையும் உழைப்பு போடணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம வந்து கண்மூடித்தனமாக பண்ணுறதுல வந்து பகவானுக்கு ஹாப்பினஸ் கிடைக்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது பிரபு. அந்த ஹாப்பினஸ் வந்து நாட் பெர்மனன்ட் ஹாப்பினஸ். நீ ஸ்பிரிச்சுவலில் வந்து கொஞ்சம் நாம ஜெபம் பண்ணோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குல்ல, அது பெர்மனன்ட் இல்லை. அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனால் அவங்க பெரிய ஒரு ஜூஸ்லாம் வச்சுருக்காங்க விற்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு தட்டில் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஆண்டி மை மீனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. அங்கிள் வந்து குடிச்சிட்டு போங்க, அங்கிள் இந்த சின்ன டேஸ்ட் பண்ணிட்டு போங்க, நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் பிறப்போம், அந்த பாட்டிலை வாங்கிட்டு போவோம். அந்தமாதிரி நாம ஜெபம் பண்ணும்போது பகவான் என்ன பண்ணுற ஒரு சின்ன ட்ரே ஒன்று வச்சுக்கிறாரு. அதில் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறாரு. குடிச்சு பார்த்தியா, நல்லா இருக்கா, விஜயமா நல்லா இருக்கா, என்னது நம்ம உஷாமதி கரெக்டாக இருக்கா, ஸ்னேகா கரெக்டாக இருக்கா, டேஸ்ட் இருக்கு, ஓகே. அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து பெரிய ட்ரம் கணக்கில் வச்சுருக்கேன். அது நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணணும். எப்படி ட்ரிங்க் பண்ணுறேன், நீங்கள் ஒஃபென்ஸ்லாம் விடணும். இங்கே என்ன பிரச்சனை, ஒஃபென்ஸ் அதாவது வந்து இங்கே மிகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னா, நாமத்தில் அபராதங்கள், அந்த அபராதங்கள் குறைக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த அபராதங்களே தெரியாமல் இருக்குது, அதுவே பெரிய பிரச்சனை. ஓகேவா? அதோட பெரிய பிரச்சனை தெரியுமா பிரபு, இந்த அபராதங்கள் பண்ணுறதுனால தான் நம்ம நாமத்தில் டேஸ்ட் வர மாட்டேதுன்னு சொல்லி அதுவே தெரியாமல் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனை. அபராதங்களால நம்மளுக்கு நாம டேஸ்ட் வரல தெரிஞ்சுக்கணும். பிறகு அபராதங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பிறகு அந்த எல்லா அபராதங்களும் மைண்டில் ஞாபகத்தில் இருக்கணும். பிறகு அதை விடுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். ஒன்றும் பண்ணாமல் சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி. நீங்கள் வேணால் ஸ்லோகத்தை எழுதி காடியில் ஒட்டிக்கலாம், பேக்கில் ஒட்டிக்கலாம், நீங்கள் வந்து டேட்டு கூட போட்டுக்கலாம் உடம்புல. ஆனால் நாமஜம் வராது, ஒழுங்கான ஹாப்பினஸ் கிடைக்காது. ஃபாலோ பண்ணலன்னா டேட்டு போட்டுக்கிறப்ப ஹரே கிருஷ்ணா தான் டேட்டு போட்டுக்கிறோம். ரமேஷ் பிரபு ஹரே கிருஷ்ணா தான் டேட்டு போட்டுக்கிறோம். அந்த ஒஃபென்ஸ் இல்லாமல் அபராதெல்லாம் நாம வந்துடுவோம் பிரபு. ரமேஷ் பிரபு சொல்லுங்கள், வராது. நாம ஜெபம் வரணும்னா, ரியல் நாமம் வரணும்னா குரு நம்ம சொல்லுவார், அதுக்கு வந்து ஸோ மச் எஃபர்ட் போடணும், உழைப்பு போடணும். உழைப்பு போடாமல் ஒரு செடி கூட வராது பிரபு. உழைப்பு போடணும்னா முதல் 10 நாம அபராதம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். 10 நம்ம எத்தனை ஞாபகம் இருக்குது? அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம்? திரும்பி நம்ம வந்து அதை வந்து எப்படியாச்சும் அது அன்னாடிக்கு படிக்கும். அதாவது ஸோ டெய்லி ஆனால் நாம அபராதம் படிக்கணும். இப்படி 10 நாமத்தை வச்சுக்கணும். அந்த 10 வந்து எப்படி ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நம்ம. அப்போ அதை எப்படி விடுறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம், நம்ம கிட்ட என்ன எஃபர்ட் போட போகிறோம், இதுதான் உழைப்பு பிரபு. அந்த விஷயம் 10 அபராதம் என்னென்னு நம்ம மைண்டுக்கு கொண்டு வரணும். பிறகு நம்மளோட வாழ்க்கையில் அந்த 10 அபராதம் நம்ம எங்கெங்கெல்லாம் செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம அனலைஸ் பண்ணணும். பிறகு இது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து அதுக்காக பிளான் பண்ணணும். பிறகு வந்து சரி இதை நம்ம இதை செய்யாமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். அப்போ தான் நம்ம ஆரம்பிக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். பிறகு ஸ்லோ அதோட ரிசல்ட் நம்ம தெரியும். நீங்கள் ஒரு அபராதத்தை விடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும் போதே பகவான் அந்த ஹாப்பினஸ் கொடுப்பாரு. இங்கே என்ன பிரச்சனைனா, கிருஷ்ண பக்தியில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு, பக்தர்களுக்கு 10 அபராதத்தில் 5 அபராதம் கூட ஞாபகத்துக்கு இல்லை. ஒரு 5 அபராதம் 3 அபராதம் கூட ஞாபகத்துக்கு இல்லை. அதில் ஒன்றும் குடும்பம் ஒரு அபராதம் கூட ஞாபகத்துக்கு இல்லை சில பேருக்கு. நான் யாரும் குறை சொல்ல நினைக்காதீங்க. யாரும் குறை சொல்ல. நம்ம வந்து நேஷனல் ஆந்தம், இந்த நாட்டோடைய பாடல் இருக்குல்ல, உண்மை இருக்கா இல்லையா ப்ரோ? அந்த பாடலை நம்ம வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணுமா? தனமாதாஜி வீட்டில் நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணீங்களா? அதை நம்ம ஸ்கூலில் படிக்க அது ஓட்ட படிக்க வந்துருச்சு. அதே தான்
நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை, நீங்கள் பைஹார்ட் பண்ணணும் தேவையில்லை. உட்காந்து அன்னாடிக்கு நாம அந்த 10 நாம அபராதம் சிஷாசங்கம் அன்னாடிக்கு படித்தாலே வந்து அது ஞாபகம் வந்துடும். அப்போ நம்மளுக்கு அப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் எங்கே நம்ம குறைக்கணும்னு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிறகு வந்து இந்த நாம அபராதத்தை வந்து எப்படி இல்லாமல் ஆக்குறது, தனிப்பட்ட முயற்சி ஒன்று இருக்குது. ஆச்சாரியர்கள் சில மெத்தட் கொடுத்துருக்காங்க எப்படி அந்த நாம அபராதத்தை விடுறது, எப்படி அதுக்கு எப்படி என்ன மாதிரியான இப்போ நீங்கள் எஃபர்ட் போடுறோம் நம்ம விடுறதுக்கு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் தேவைப்படுது. நம்ம கிட்ட வேணும், நம்மளோட முயற்சி வேறு ஒரு இன்னும் சில முயற்சிகள் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, எங்கே பண்ண ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நாளைக்கு நான் பேச போகிறேன். ஓகே மாதாஜி, இது எப்படி அபராதங்களை விட்டுறதுன்னு சில பக்தியுல் தாக்கரோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி. ஓகே, அப்போ இந்த மாதிரி பல வகையான மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணாது தெரிஞ்சுக்கிட்டா தான் பக்தியில் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நான் முடிச்சிடுறேன். அப்படி பக்தியில் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைச்சாதான் தென் நம்ம வந்து ஆத்மாராம பிளாட்ஃபார்ம் வர முடியும். புரித பிரபு, ஏன் எங்கே உழைப்பு போடணும்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பக்தியில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ தான் எல்லா வகை சேலஞ்சும் நம்ம வந்து எதிர்நோக்க முடியும். சும்மா நானும் வரேன், நானும் பக்தி பண்ணுறேன், எல்லா பகவான் வந்து எனக்கு டேஸ்ட்டு எனக்கு வந்து பறித்து கொடுக்குறாரு, எனக்கு வந்து சில இது வைக்கிறாரு, எனக்கு என்னால் வந்து அதை சேலஞ்சு வந்து எதிர்நோக்க முடியலன்னா காரணம் என்னென்னா நம்ம இன்னும் வீக்காக இருக்கிறோம். நம்ம ஒன்றும் வீக்காக இருக்கிறோன்னு அர்த்தம். பகவான் வந்து பெரிய சேலஞ்சு கொடுக்க முடியாது, சின்ன சேலஞ்சு கொடுப்பாரு. நம்ம அதை வந்து அது இது பண்ண முடியல, மனசு ரொம்ப அப்படி சோர்வாயுது, ரொம்ப ஐயோ முடியலையே, மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இன்னும் ஸ்டில் நம்ம இன்னும் பக்குவப்படுத்தணும். இன்னும் நம்மளுடைய பக்தி என்ற விதைக்கு இன்னும் உரம் போடணும். உரம் பத்தலை, உரம் மீன்ஸ் வந்து மதஜி இது பாஜா. ஓகே, தென் அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஆத்மாராம பக்தராக இந்த பூலோகத்திலேருந்து நம்ம இருக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பாக கிரந்தராதிக்கு, ஜெய் ஸ்ரீ ஜெகநாபல சுபத்ரா மகாராணிக்கு, ஜெய் ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. Any question?